சகல தர்மங்களையும் சகல மார்க்கங்களையும் சொல்லிட்டு ஞானேஸ்வர மகாராஜ் சுலபம் பரமாத்மாவான பத்மநாபனுடைய பகவானுடைய கிருஷ்ணனுடைய முக பங்கஜத்திலேருந்து வெளியில வந்தது பகவத்கீதை. இப்ப பகவத்கீதைக்கு என்ன கௌரவமோ அவ்வளவு கௌரவம் உண்டு ஹரிபாட்டு. இதெல்லாம் யார் யார் எப்படி அவதாரம் பண்ணினான்னு சொல்லும் பொழுது மகாவிஷ்ணுவோட அவதாரம் ஞானேஸ்வர மகாராஜ். தியாயன் கிருதே யஜன் யஜ்ஞைஹி திரேதாயாம் துவாபரே அர்ச்சயன் யதா அப்னோதி. கிருதயுகத்தில் தியானம், திரேதாயுகத்தில் யாகயஜங்கள், துவாபர யுகத்தில் பூஜை, இதெல்லாம் பண்ணி எந்த பகவானை அடைவையோ யதாப்னோதி ததாப்னோதி கலவு சங்கீர்த்திய கேசவம். அதே ஹரிநாம கீர்த்தனத்தினால சாத்தியம் அப்படின்னு. இதெல்லாம் ரிஷிகள் பண்ணின ஸ்மிருதியில் உள்ள ஸ்லோகங்கள். இதெல்லாமே தர்மசாஸ்திர ஸ்லோகம். பஜன சம்பிரதாயத்தில் நாம் சொல்கிறோமே தவிர இதெல்லாம் ரிஷிகள் சொன்ன ஸ்லோகம், ஸ்மிருதி ஸ்லோகம். சகல தர்மங்களையும் சகல மார்க்கங்களையும் சொல்லிட்டு ஞானேஸ்வர மகாராஜ் சுலபம் காலவேளா நாம உச்சாரிதானாகி. காலவேளா நாம உச்சாரிதானாகி. டோங்கி பட்சபாகி உத்தரதி உத்தரதி. டோங்கி பட்சபாகி உத்தரதி உத்தரதி. ஹரி ராம கிருஷ்ண ஹரி பாண்டுரங்க ஹரி ராம கிருஷ்ண ஹரி பாண்டுரங்க. இன்னும் விசேஷமா சொல்றதா இருந்தா இந்த அபங்கத்தை சித்தாந்தப்படுத்துறதுக்கு தான் முன்னாடி சொன்ன அத்தனை அபங்கமும். இதுக்கு முன்னாடி நிறைய விஷயம் பேசியிருக்காரு. சகுண நிர்குண குணாச்சே அகுண, இது மாதிரி பல கான்ட்ரவர்சி சப்ஜெக்ட்லாம் பேசியிருக்காரு. இது எல்லாம் உபதேசம் பண்ணது எதுக்குன்னா காலவேளா நாம உச்சரிதானாகி, இதை சொல்றதுக்காக தான் அதெல்லாம் சொல்றாங்க. சுலபம்னு சொல்றது அது பிரமாண கிரந்தங்கள், சாஸ்திரம். ஞானேஸ்வர மகாராஜினுடைய வாக்கில் வர்றது சாஸ்திரம். அது என்னமா சாஸ்திரம்? யாஸ்வயம் பத்மநாபஸ்ய முக பத்மாத்து வினிஸ்ருதா. கீதைக்கு என்ன கீதைக்கு என்ன பெருமை? பகவத்கீதைக்கு என்ன பெருமை? பகவத்கீதை எதனால பெருமைன்னா பத்மநாபஸ்ய முக பத்மாத்து வினிஸ்ருதா. பரமாத்மாவான பத்மநாபனுடைய பகவானுடைய கிருஷ்ணனுடைய முக பங்கஜத்திலேருந்து வெளியில வந்தது பகவத்கீதை. அந்த பகவத்கீதை எத்தனை கௌரவமோ அதே கௌரவம் தான் ஹரிபாட்டுக்கு. ஏன்னா அதுவும் பத்மநாபனுடைய முகத்திலேருந்து வந்தது. ஞானேஸ்வர மகாராஜ் சாட்சாத் பாண்டுரங்கன் மகாராஜ், மனுஷர் அல்ல. ஒரு அபங்கத்தில் கூட ஞானேஸ்வர மகாராஜனுடைய அவதாரம் சொல்லும் பொழுது சதாசிவாச்சா அவதார சுவாமி நிவர்த்தி தாத்தார மகாவிஷ்ணுச்சா அவதார சகா மாஜா ஞானேஸ்வர. இதெல்லாம் யார் யார் எப்படி அவதாரம் பண்ணினான்னு சொல்லும் பொழுது மகாவிஷ்ணுவோட அவதாரம் ஞானேஸ்வர மகாராஜ். இப்போ பகவத்கீதைக்கு என்ன கௌரவமோ அவ்வளவு கௌரவம் உண்டு ஹரிபாட்டுக்கு. அதுவும் பத்மநாபனுடைய முக பத்மத்திலேருந்து வந்தது. ஹரிபாட்டும் பத்மநாபனான ஞானேஸ்வர மகாராஜனுடைய முக பத்மத்திலேருந்து வெளியில் வந்து நாம்தேவ் மகாராஜ் சொன்னாரோனோ 100 கோடி அபங்கம் பிரதிஜை பண்ணிவிட்டு அவர் 60 கோடி எழுதிட்டு மிச்சம் 40 கோடியை அடுத்த ஜென்மாவில் சொல்லி போனாரோனோ. அது மாதிரி நானும் யோஜனை பண்ணிவிட்டேன். இந்த துகாராம் மகாராஜா அடுத்த தடவை புனா வந்து ஒரு வாரம் தங்கி சொல்லிவிடுவோம். ஆனால் இதை சொல்லணும், இந்த பிரதேசத்தில் உள்ள அவதார புருஷன் அப்பேற்பட்ட மகாராஜனுடைய சரித்திரம் உங்களை வியாஜமாக வச்சுன்னு எனக்கு சொல்கிறதுக்கு ஒரு பாக்கியம். நான் இங்கே சொல்லாமல் எங்கே போய் சொல்கிறது? அவர் சரணம் பட்ட துகாராம் மகாராஜனுடைய சரணம் பட்ட பவித்திரமான பூமி இது இந்த பிரதேசம். இன்னைக்கு 2-3 இடம் போயிட்டு வந்தேன். இன்னைக்கு நேற்றுக்கு 2 இடம் போனேன். எல்லா இடத்துலையும் துகாராம் மகாராஜ் கீர்த்தனம் பண்ணின இடங்கிறார். நான் தங்கியிருக்கிற எதிர்த்தா மாதிரி
ஒரு பாண்டுரங்கன் கோவில் இருக்குது, அங்கே கீர்த்தனம் பண்ணாலும். இன்றைக்கி ஒரு இடம் போயிட்டு வந்தேன், நம்ம சந்தீப் மகாராஜ் அவர் இடத்துக்கு பக்கத்தில், அங்கேயும் கீர்த்தனம் பண்ணியிருக்கேன். ஏன்னா இங்கே 15 கிலோமீட்டர் தானே ஒரு ஊர். அதனால் இந்த பிரதேசம் முழுக்க அவருடைய சரணம் பட்ட சாட்சாத் பாண்டுரங்கனுடைய ஸ்வரூபம், நாமஸ்வரூபம். மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.